அங்கீகரிக்கப்படாத சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்த விவகாரத்தின் எதிரொலியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த உத்தரவை சங்கர் ஜிவால் பிறப்பித்ததற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் காவல் நிலையங்கள்ல அங்கீகரிக்கப்படாத சிறப்பு படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கார். குறிப்பாக மாவட்டங்கள்ல மாவட்ட எஸ்பிகள், டிஎஸ்பிகள், காவல் ஆய்வாளர்கள் என அவர்கள் தனியாக ஒரு சிறப்பு படைகளை, ஸ்பெஷல் டீம் என்று சொல்வார்கள், அவர்கள் ஒரு தனி சிறப்பு படைகளை வைத்து தனியாக வழக்கு விசாரணைகளை நடத்துவார்கள். தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய குற்ற செயல்களை கண்காணிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவாங்க. குறிப்பாக இந்த மானாமதுரையில இளைஞர் அஜித்குமார் டிஎஸ்பிகளுடைய தனிப்படையால் காவலர்களை தாக்கி அழைத்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல இந்த சம்பவம் நடந்ததை அடுத்து சிறப்பு தனிப்படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்திருக்கார். குறிப்பாக அங்கீகரிக்கப்படாமல் ஏற்கனவே மாவட்டங்கள்லையும் மாநகரங்கள்லையும் சரி இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்பெஷல் டீம் என்று இருக்கிறார்கள். அவர்களை தவிர தனியாக எஸ்பிகளோ டிஎஸ்பிகளோ மாநகரை பொறுத்தளவு துணை ஆணையரோ உதவி ஆணையரோ காவல் ஆய்வாளர்களோ தனக்கென்று ஒரு தனிப்படைகளை வைத்துக் கொண்டு இனிமேல் வழக்கு விசாரணைகளை நடத்தக்கூடாது என்றும் உடனடியாக கலைக்க வேண்டும் என்று சங்கர் ஜிவால் ஐஜிகள் வாயிலாக வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கார். வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொண்டு அதற்கென்று தனிப்படைகள் தனியாக அமைத்து இனிமேல் இந்த வழக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. அபினே, சங்கர் ஜிவாலினுடைய உத்தரவு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.